தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குப்பை நகரமாகும் மதுரை. குப்பை நகரமாகும் மதுரை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை என்று சொன்னால் மல்லி தான் ஞாபகத்துக்கு வரும். மல்லி மணக்கும். ஆனால் தற்பொழுது மதுரை நாறுகிறது. மதுரை நாறுகிறது. எங்கு பார்த்தாலும் குப்பை தொட்டிகள் குப்பையும் கூலவுமாக காட்சியளிக்கின்றன. சாக்கடைகள் பாய்ந்தோடுகின்றன. வைகை நதியிலே கூட சாக்கடையை திறந்து விட்டாங்க. நீர்நிலைகளில் புறம் சாக்கடையில் பாய்கின்றன. ஆக மதுரை மாநகரம் குப்பை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாநகராட்சியிலிருந்து தினந்தோறும் குப்பை வண்டியை விடுவாங்க. ஆனா குப்பை வண்டி இப்ப ரெகுலரா வர்றது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் குப்பை வண்டியே வருது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வார்டுக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை விட குறைவான ஊழியர்களை ஒப்பந்ததாரர் அனுப்புறாப்புல. அடுத்தது மதுரை மாநகராட்சிக்கு துப்புரவு பணிக்காக வேண்டி இத்தனை வண்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா அதை விட குறைவான எண்ணிக்கையில குப்பை வண்டிகளை அனுப்புறாங்க. அதுதான் காரணம். எப்ப கேட்டாலும் ஏன் குப்பை வண்டி வரலன்னு கேட்டா, தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு குப்பை வண்டி ரெகுலரா வராதனால குப்பைகள் வந்து பாத்தீங்கன்னா, வீட்டடி மனை காலி மனை கிடைச்சுன்னா அங்க குப்பையை கொட்டுறாங்க. அங்க புறம் இப்ப குப்பை மேடா மாறி போச்சு. சாலைகள்ல பூரா எங்க பார்த்தாலும் குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, கழிவுகள், எங்க பார்த்தாலும் குப்பை மேடா காட்சி அளிக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சிக்கந்தர் சாவடி காவல் சோதனை சாவடி அருகில ஒரு குப்பை மேடு, 5 டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அவ்வளவு குப்பை மேடா காட்சி அளிக்குது. குளமங்கலம் பக்கத்துல குப்பை மேடா காட்சி அளிக்குது. தீக்கதிரு ஏத்தாப்புல கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பின்னாடி அந்த ஆத்துக்கு ஏற அந்த வழியில பெந்தகோஸ்து சர்ச் பக்கத்துல குப்பை மேடா காட்சி அளிக்குது. எங்க பார்த்தாலும் குப்பை மேடா காட்சி அளிக்குது. மாநகராட்சியுடைய நிர்வாக திறமையின்மை தான் காரணம். இன்னைக்கு இந்தியாவில் அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல மதுரை மாநகராட்சி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இது காரணம் மதுரை மாநகராட்சியுடைய நிர்வாக திறமையின்மை தான் காரணம். மதுரை மாநகராட்சி மேயர் வந்து இப்போ வரி ஏய்ப்பு 200 கோடி ஊழல்ல வந்து பதவி இழந்துட்டாங்க. அந்த பொறுப்பு மேயர் நாகராஜன் இருக்காரு. அவருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். திமுக கவுன்சிலர்கள் தொகுதி பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, வார்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. கிடைச்சது லாபம் அப்படின்ட்டு சுருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வேலையை தான் பார்க்கறாங்க, கொள்ளையடிச்சுட்டு தான் இருக்காங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லவா வேணா, எட்டியே பார்க்கறது கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லுவாரு, வெங்கடேசன் சொல்லுவார், எனக்கு இந்த வேலை கிடையாதுங்க அப்படின்பாரு. ஆனா மதுரை தான் பாவம். மதுரை நாரி போச்சு. மதுரையில் இருக்க அரசு ஊழியர்கள் ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது. இந்த மாதிரி எங்க வண்டிக்கு ஏன் வர்றது கிடையாது, எங்க தெருவுக்கு குப்பை வண்டி வரலன்னு சொல்லி கேட்டா போனே எடுக்கிறது கிடையாது. போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் இருக்காரு, போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. குப்பை நாரி போய் கிடக்கு. இதை யார்கிட்ட சொல்ல? உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்னைக்கு வந்து தங்களுடைய பொறுப்பை மறந்துட்டு தாந்தோன்றித்தனமா திரிகிறாங்க. மதுரை மாநகராட்சி திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த அவல நிலை ஆள்றதும் திமுக, மதுரை மாநகராட்சி ஆள்றதும் திமுக, தமிழ்நாட்டு ஆள்றதும் திமுக. எங்க பார்த்தாலும் குப்பை. இதனால என்ன ஆகுது? வைரஸ் காய்ச்சல் பரவுது, எலி காய்ச்சல் பரவுது, பன்றி காய்ச்சல் பரவும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தெரு நாய், ஒரு தெருவுல 50 நாய் கிடக்கு. நாயை பிடிக்க சொன்னா மாட்டை பிடிச்சிட்டு போறாங்க. அன்னைக்கு 2வது வார்டில் நாய் பிடிங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தா வண்டியை கொண்டு வந்து மாட்டை பிடிச்சிட்டு போறாங்க. மாடு சுத்தி திரியுது. மாட்டை விட நாய் அதிகமா சுத்தி திரியுது. நாயினால நிறைய நோய் பரவுது. அதை பிடிங்கியான்னா அதுல நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, ரெகுலேஷன்லாம் இருக்கு, அதுல வந்து எங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. தெருவுக்கு தெரு 50 நாய் இருக்கு. ஒவ்வொரு தெருவுலையும் 50 நாய் இருக்கு. சாக்கடைகள் அடைச்சு கிடக்கு. சாக்கடையை கொண்டு போய் வீட்டடி மனையில கொண்டு போய் விடுறாங்க. சாக்கடையை கொண்டு போய் கம்மால கொண்டு போய் திறந்து விடுறாங்க. அதை விட மேல போன என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுரை மாநகராட்சி தீக்கதிருக்கு பின்னாடி அப்படியே போனோம்னா, அந்த பெந்தகோஸ்து சர்ச்சை ஒட்டி போனோம்னா, அப்படி ஆத்தங்கரையில மேல ஏற இடத்துல போய் பார்த்தோம்னா, அந்த பெந்தகோஸ்து சர்ச்சில இருந்து கழிவு நீரை கொண்டு போய் ஆத்துக்குள்ள விடுறாங்க. அதை விட பார்த்தோம்னா ஒரு 10 அடி கால்வாய், மாநகராட்சி கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் சாக்கடையை கொண்டு வந்து வைகை ஆத்துக்குள்ள விடுறாங்க. வைகை ஆத்துல வந்து குளிப்பாங்க. இன்னைக்கு சாக்கடையை திறந்து விட்டா எப்படி குளிப்பாங்க? மதுரை மாநகராட்சியோட நிலைமை ரொம்ப மோசம். தூய்மை நகரம் சொல்றாங்க, தூங்கா நகரம் சொல்றாங்க. இது வந்து குப்பை நகரமா மாறிடுச்சு. இது உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரியில்லை, அரசு ஊழியர்களும் சரியில்லை, ஒப்பந்ததாரர்களும் சரியில்லை. பாதிக்கப்படுவது மக்கள் தான்.